ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக ஹைபிஸ்கஸ் கண்டிஷ்னர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான 4-5 செம்பருத்தி பூவை தண்ணியில் ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாதாம் பிசின் கொஞ்சமாக எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருங்க. சோக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா இந்தமாதிரி ஜெல்லி பதத்தில் தான் இருக்கும். ஊற வச்சு செம்பருத்தி பூவை எடுத்து நல்லா கசிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி தனியாக அதை பூ தனியாக நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பூவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அந்த ஜெல்லி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பாதாம் ஜெல்லும் கொஞ்சம் சேர்த்து அதையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணால் இப்படியே ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வடிகட்டின அந்த ஜெல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாம்பு போட்டு தலைக்கு குளித்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷ்னர் தலைக்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிஷ்னரை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரிசர்வேட்டிவ்காக சிட்ரிக் பயோ என்சைம் வாங்கி யூஸ் பண்ணுவேன்.